ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு YS Galaxy. இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? என்ன பேக்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கான் இவன், எங்கே போகிறான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து தேனி ட்ரிப் போகிறோம். நம்ம தேனியில் போயிட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ போயிட்டு நம்ம சென்ட்ரல்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். இது வந்து எம்ஜிஆர் சென்ட்ரல். இது வந்து நார்த் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். சவுத்தெல்லாம் நம்ம ஏறணும்னா வந்து நம்ம எக்மோர் தான் போய் ஆகணும். எக்மோர் ரயில்ஸ் எல்லாம் தேனி, மதுரை, இந்த சைடு ஃபுல்லாக திருச்சி எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாக வந்து எக்மோர் இருக்கும். இது வந்து கல்கட்டா, பெங்களூர், மும்பை, ஜோலார்பேட்டை, அரக்கோணம், காட்பாடி, இது மாதிரி பெங்களூர், இது மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரலில் இருக்கும். போதும் சார், போதும். இது நார்த்து, அது சவுத்து, அவ்வளோதான். வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகணுமா, அது வந்து 17D, அது வந்து எக்மோருக்கு போகிற பஸ்ஸு. இப்போ அப்படியே எக்மோர் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னர் சாப்பிட்டு வந்து படுத்துடலாம். முடிஞ்ச அளவு நம்ம வீடியோ ட்ரெயினில் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஜென்ரலில் தான் போயிட்டுருக்கேன். டிக்கெட் என்னால் இப்போ அவைலபிள் இல்லை. சடனாக வந்து பிளான் ஆனதுனால டிக்கெட் எதுலேயும் புக் பண்ண முடியல. என்னால் பஸ்ஸில் போனால் 11 hours ஆகுது. ஸோ வந்து நான் ட்ரெயின்லேயே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நானும் ஜென்ரலில் பார்த்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்போ வந்து டைரெக்டாக தேனிக்கு ட்ரெயின் இல்லையா, மதுரை போயிட்டு தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணி தேனிக்கு போக வேண்டியது நிலைமை வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் 7:30 ட்ரெயின் எனக்கு. ரொம்ப எனக்கும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எக்மோரில் என்ன இருக்குது எப்படி இருக்குது. நான் எம்ஜிஆர் சென்ட்ரல் தான் நிறையா போயிருக்கேன், அதனால் வந்து எனக்கும் தெரியல. அப்புறம் நான் இந்த ட்ரெயினில் தான் போக போகிறேன். ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அன்ரிசர்வ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் ஒரு இடம் பிடிக்கணும். பார்ப்போம் நம்மளால் முடியுதா என்னன்ட்டு. அப்படியே காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். ரெடியாக இருக்குங்க, நானும் ரெடி ஆகணும். என்னால் செய்கிற அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். உள்ளே போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஓகேவா? ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் ஏறி சீட்டும் பிடிச்சாச்சு. எவ்வளோ போட்டோம், சரியான சண்டை வேறு போட்டாங்க. ஒரு அண்ணன் தான் என் பக்கத்தில் வந்துருக்கு. அந்த அண்ணன் தான் வந்து சீட் பிடிச்சி விட்டாரு. தேங்க்யூ கண்டிப்பாப்பா அப்படின்ட்டு. நானும் எனக்கும் தெரியாது சவுத் சைடெல்லாம் ஏதும். அவர்கிட்ட தான் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நின்றுட்டு தான் வராங்க. ரொம்ப பேர் ஃபுல்லாக டிராஃபிக் அப்படியே ஃபுல் லாக் ஆகிடுச்சு. இந்த அண்ணன் தான் நாங்கள் ஒரு 8 பேர் வந்து உட்காந்துருக்கோம். மேலேயும் உட்காந்துருக்காங்க. நம்ம என்னன்னா நம்ம ஹிந்திக்காரங்க தான் மேலே உட்காடுறாங்கன்னு பார்த்தா நம்ம தமிழ்காரங்க கூட மேலே உட்காந்துட்டு வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு வந்து ஜென்ரலில் வராதிங்க. முடிஞ்ச அளவு புக் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? இந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் போயிட்டு மதுரை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் கைஸ். மதுரை வந்து ரீச் ஆகிட்டேன். கரெக்டாக இப்போ தான் ரீச் ஆனேன். அதுவும் இல்லாமல் வந்து ஜென்ரலெல்லாம் வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, ரஷ்ஷாக இருக்குது. தேவையில்லாத சளி எல்லாமே பிடிச்சிக்கும் நம்மளுக்கு. எதுக்கடா வரேன்னு சொல்லிட்டு ஆகிடும். நான் வந்து இங்கேருந்து பஸ்ஸு ஏறி தேனிக்கு போவேன். தேனிக்கு வேறு போனேன் இப்போது. அது ஒரு 2 hours. நான் ஒரு டைம் வந்து மதுரைக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எதிர்பாராமல் நானே மதுரைக்கு வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் இங்கேயும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் தேனி போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது இங்கே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ப்ளஸ் ஃபுட் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கண்டினியூ பண்ணலாம். தி நெக்ஸ்ட் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேனிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் நேற்று வந்து என்னோடய ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் காலி ஆகிடுச்சு. சார்ஜ் போட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்லேயே. இப்போ வந்து மேரேஜுக்கும் போயிட்டு வந்துட்டேன். தேனியில் அதை வந்து அடுத்த லாக வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த லாக் இதோட முடிவு போகுது. நெக்ஸ்ட் மதுரை லாக் வரணும்.